WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, சராசரியாக காசாவிற்குள் ஒரு நாளைக்கு 90 பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் அந்த அதிர்ச்சிகரமான அறிவிப்பாக இருக்கிறது. இரத்த தானம் செய்யப்பட்டு இரத்தத்தை பாதுகாப்பாக காசாவுக்குள் கொண்டு போய் கொடுக்க முடிந்த ஜோர்தானால் காசா அப்பாவிகளுக்கு ஏன் மருந்தை கொடுக்க முடியவில்லை? காசா அப்பாவிகளுக்கு ஏன் உணவை கொடுக்க முடியவில்லை? இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசாவினுடைய சமாதான நடவடிக்கைகள் தொடர்பான மிக முக்கியமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய ஒரு அறிவிப்பு இன்றைக்கு அதிரடியாக வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பு ஒரு மனதுக்கு இதமான ஒரு அறிவிப்பு தான். காரணம் என்னன்னா, இந்த சமாதான உடன்படிக்கை என்ன என்று பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திங்கட்கிழமைக்கு முன்னால் அல்லது திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஒரு சீஸ்ஃபயர் என்கிற ஒரு செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடர்ச்சியாக அக்டோபர் 7, 2023 ஆண்டு முதலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசா மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தரைப்படை, வான்படை, கடற்படை மூலம் 3 விதமான தாக்குதல்களையும் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதே நேரம் வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை பகுதிகளிலையும் தொடர்ந்தும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இப்படி நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் 637வது நாளாகவும் இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, சராசரியாக காசாவிற்குள் ஒரு நாளைக்கு 90 பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் அந்த அதிர்ச்சிகரமான அறிவிப்பாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு அநியாயமாக ஒருவர் கொல்லப்படுவதை கூட யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித நேயம் மிக்க மனிதர்களை நேசிக்கக்கூடிய யாரும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக அது அமையும். ஆனால் ஒரு நாளைக்கு சராசரியாக 90 பேர் காசாவுக்குள் கொல்லப்படுகிறார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் சராசரியாக படுகாயம் அடைகிறார்கள் என்கிறது WHO. தொடர்ச்சியாக சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசாவினுடைய முன்னணி மருத்துவமனைகளாக செயல்பட்ட அல் ஷிஃபா, அதே போன்று நாசர் ஆகிய 2 மருத்துவமனைகளும் மேலதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனைகளும் எந்த விதமான எரிபொருள்களும் இல்லாமல் இயங்க முடியாத நிலையில் முடங்கி போய் இருக்கின்றன. காசாவுக்குள்ள பவர் கிடையாது, கரண்ட் கிடையாதுங்கிறதுனால ஜெனரேட்டர் மூலமாகத்தான் தேவையான மருத்துவ சிகிச்சைகளை மருத்துவமனைகள் பெற்றுக்கொள்கிறது. பவரை எடுத்துக்கிறாங்க, அதற்கும் டீசல் தேவைப்படுகிறது, அதற்கு எரிபொருள் தேவை. அது இல்லாமல் அனைத்து மருத்துவமனைகளும் முடங்கி போய் இருக்கின்றன என்கிற தகவல்களை சொல்லிட்டு அவசர சிகிச்சை பிரிவுகளில் உயிர்களை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது காசா என்கிற செய்திகளை இன்றைக்கு WHO வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைய தினமும் இஸ்ரேலுக்குள்ளாக பாரிய ஆர்ப்பாட்டங்களை இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் நடத்தி வருகிறார்கள். காரணம் என்னன்னா, உடனடியாக யுத்த நிறுத்தம் ஒன்றை கொண்டு வாருங்கள், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாருங்கள் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலதிகமாக உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு சமாதான முன்னெடுப்பு தொடர்பான செய்திகள் வேக வேகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகள் என்ன என்பதை நம்ம இன்றைக்கு இறுதியில் விலாவாரியாகவும் பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் நேற்றைய தினம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உடல்நிலை முடியாத ஒரு நிலையில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் தேவையான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நிறைய சகோதரர்கள் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க, பிரார்த்தனை பண்ணியிருக்கிறீங்க, நிறைய உடல் நலம் தொடர்பான செய்திகளை விசாரிச்சிருந்தீங்க. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இந்த செய்தியை வந்து உங்கள்கிட்ட சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா சுகத்தை தந்திருக்கிறான், அருள் பாலித்திருக்கிறான். அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அதே நேரம் காசா ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்ட் என்கிற பெயரில், காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்கிற பெயரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து மக்களுக்கு உணவு கொடுக்கிறோம் பேர்வழிகள் என்கிற பெயரில் உணவு எடுக்க வருகிற மக்களை கொன்று குவிப்பதும், கொடுக்கிற மாவுக்குள் போதை மாத்திரைகளை கலந்து கொடுப்பதும் என்கிற ஒரு உச்சகட்ட அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு காசா மனிதாபிமான ட்ரஸ்டுக்கு ஒரு அக்கவுண்ட்டை ஓப்பன் பண்ணி அதனூடாக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அதிலையும் ஒரு வசூலை பார்த்து காசாவுக்கு உதவி செய்கிறோம் என்கிற பேரில் பணத்தை பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முயற்சி அவங்க செய்யும் விதமாக சுவிஸில் இருக்கக்கூடிய யூபிஎஸ் வங்கியை அவர்கள் அணுகி இருக்கிறார்கள். சுவிஸ் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட்டை திறந்து இதுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் காசா மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் என்று சொல்லிட்டா இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அள்ளி அள்ளி கொடுப்பாங்கிறது தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு அக்கவுண்ட்டை திறக்க போனாங்க. இன்னைக்கு சுவிஸ் வங்கி அதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, அப்படியான ஒரு அக்கவுண்ட் உங்களுக்கு தர இயலாது என்று சொல்லி பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். அது நல்ல காரியமும் கூட. ஏன்னா யாராவது காசாவுக்கு உதவி செய்ய விரும்பினீங்கன்னு சொன்னா UNRWA என்று கூகுளில் நீங்க டைப் பண்ணாலே UNRWA.org என்கிற இணையதளம் வந்துடும். இது ஐநாவினுடைய காசாவுக்கு உதவி செய்வதற்கான முகமை. அதற்கு நேரடியாக நீங்களே உதவி செய்யலாம், கார்டில் பே பண்ணலாம். யாரும் எதற்கும் தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஐநாவினுடைய முகமை, அது தனி மனிதர்கள் கிடையாது, ஐநா சபையினுடைய ஒரு பிரிவு என்பதால் எந்த விதமான மன உறுத்தலும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தாராளமாக உதவி செய்யுங்கள். காசா மக்களுக்காக போய் சேருகிற நிதி அது. அல்லது கத்தாரில் அங்கங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் காசாவுக்காக செம்புரை சங்கத்தினுடைய அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருப்பதான செய்திகள் இருக்கிறது. அதை தேடி பிடிச்சு அவங்களிடத்தில் உதவி செஞ்சீங்கன்னா நேரடியாக காசா மக்களுக்கு போய் சேரும். இதை தவிர்த்து இந்த ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்டுக்கு உதவுவதற்காக செய்யப்பட்ட இந்த காரியம் இன்றைக்கு சுவிஸ் வங்கியால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட காசாவுக்குள்ள அவசரமாக 3000 யூனிட் பிளட் தேவைப்படுது, ரத்தம் தேவைப்படுது. ரத்தம் இல்லாமல் பற்றாக்குறையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசாவினுடைய அப்பாவிகள், நோயாளிகள். இந்த நிலையில் தற்போது ஜோர்டானில் என்ன பண்ணுறாங்கன்னா இரத்த தான முகாம்கள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஜோர்டானிலிருந்து ரத்தம் இன்றைக்கு ஒரு தொகை ரத்தம் காசாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன விஷயம்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. காசா அப்பாவிகளுக்காக இரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஜோர்டானில் இரத்த தானம் செய்யப்பட்டு அது காசாவுக்குள்ள கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. இரத்த தானம் செய்யப்பட்டு இரத்தத்தை பாதுகாப்பாக காசாவுக்குள் கொண்டு போய் கொடுக்க முடிந்த ஜோர்டானால் காசா அப்பாவிகளுக்கு ஏன் மருந்தை கொடுக்க முடியவில்லை? காசா அப்பாவிகளுக்கு ஏன் உணவை கொடுக்க முடியவில்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்ரேலோட அவங்க நினைச்ச எந்த டீலும் பண்ணலாம், ஆனா பண்ணாம இருக்கிறாங்க. ரத்தத்தையாவது கொடுக்காம விட்டா நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா அது ஒரு பெரிய செய்தியா. இப்ப ரத்த 3000 யூனிட் ரத்தத்தை எடுக்கிறதுக்காக புதன்கிழமையில இருந்து நிறைய ரத்த தான முகாம்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எனவே இதை நம்ம தடுத்துட்டோம்னா இது வேற பெரிய சிக்கலாயிரும்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இன்றைக்கு ஒரு தொகை ரத்தம் காசாவுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படின்னா காசாவுக்குள்ள தரை வழியாக கொண்டு போய் ரத்தத்தை கொண்டு போய் இருக்கிறாங்க. வான் வழியெல்லாம் கொண்டு போகல, தரை வழியாக பிளட்டை கொண்டு போய் இருக்கிறீங்கன்னா இதே மாதிரி உணவை கொண்டு போகலாம், இதே மாதிரி மருந்தை கொண்டு போகலாம், இதே மாதிரி தண்ணியை கொண்டு போகலாம், இதே மாதிரி பெட்ரோல் டீசலை கொண்டு போகலாம். ஏன் கொண்டு போகாமல் இருக்கிறார்கள்? நினைச்சா செய்யலாம், ஆனா நினைக்க மாட்டேங்கிறாங்கிறதா இங்க உள்ள வெறுப்பே தவிர அவர்கள் மீதோ அவர்களுடைய வேறு எந்த விவகாரங்கள் மீதோ யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது என்பதையும் நடுநிலையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. அது என்னன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது மிக உக்கிரமான தாக்குதல் ஒன்றை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கிறதுக்கு முன்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சியும் அதே போன்று இஸ்ரேலி டைம்ஸ், இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி, இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத், இப்படி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தி நிறுவனத்தை நீங்க போய் பார்த்தாலும், குறிப்பாக ஹெரேட்ஸே நீங்க எடுத்து பார்த்தாலும் முதன்மை செய்தியாக ஒரு விவகாரத்தை அவங்க ரெட் லைன் போட்டு வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா ராணுவ தணிக்கை கடுமையாக இருக்கிறது, உண்மையை வெளியிடுவதற்கு ராணுவம் தடை விதிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஒரு 2 பேர் கொல்லப்பட்டா எல்லாம் இப்படியான ராணுவ தணிக்கை விதிக்கப்படாது. உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார்ல டெல் அவீவ்ல என்னைக்கு ரஜூம் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதோ அதே போன்று ஈரானுடைய மிக முக்கியமான பல ஏவுகணைகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் அடுத்தடுத்த கட்டம் அவங்க ஃபத்ஹு அதே போன்று ஆயத்துல்லா அலி ஹாமனி என்கிற பேரில் அவங்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் அவங்க நடத்துகிற போது உடனடியாக இராணுவ தணிக்கை விதிக்கப்பட்டது. இராணுவ தணிக்கை என்னன்னா இதுக்கு
அப்புறம் யாரும் எந்த செய்தியும் வெளியே கொண்டு போயிடக்கூடாது, தேச துரோக கூட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுவோம்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் வாருக்கு பிறகு இன்னைக்கு இரண்டாவது தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ராணுவ தணிக்கை விதிக்கப்பட்டிருக்கிறது. விதிக்கப்பட்டு அந்த செய்திகள் எதுவும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இன்றைக்கு மூன்றாவது தடவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் கான் யூனிஸில் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கான் யூனிஸில் இஸ்ரேலுடைய டேங்கர்கள், அதாவது மெர்காவா டேங்குகள் மேலே அட்டாக் நடந்திருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலுடைய ஆட்களை ராணுவத்தை ஏற்றிக்கொண்டு போகிற வெஹிக்கிள்ஸ் மேலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் எந்த அளவுக்கு உக்கிரமான தாக்குதல்னு சொன்னால், 5 மணி நேரத்திற்கு பிறகுதான் இஸ்ரேல் செத்து போனவர்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்க முடிந்திருக்கிறது. அட்டாக் நடக்கிற 1 மணிக்குன்னா 5வது மணி நேரத்துக்கு பிறகு 6 மணிக்கு தான் அவங்க வந்து ஆட்களையே எடுக்கிறாங்க. ஹெலிகாப்டரில் வந்து ராணுவத்தை இறக்கி கூட 5 மணி நேரமாக இஸ்ரேல் போராட வேண்டி இருந்தது. நிறைய ஃபோர்ஸஸை இறக்குறாங்க, நிறைய அவர்களுடைய தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. அப்படியும் அவர்களால் அவர்களுடைய செத்து போனவர்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டெடுக்க முடியவில்லை. அவ்வளவு உக்கிரமான ஒரு தாக்குதல் என்று சொல்லி இன்றைக்கு ஹயோம், இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சியே கொஸ்டின் மார்க் போட்டு கேள்விக்குறியாகவே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் அல் ஜசீராவினுடைய சனது உள்ளிட்ட செய்தி உறுதிப்படுத்தக்கூடிய செய்தித்தளங்கள் என்ன பண்றாங்கன்னு இது கன்ஃபார்ம் நியூஸ்ங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. அந்த அளவுக்கு உக்கிரமான ஒரு தாக்குதல். இதில் காமெடியா நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இஸ்ரேலுடைய நியூஸ் ரேடியோ அவர்களுடைய அரச செய்தி நிறுவனம் என்ன செய்தியை வெளியிட்டிருக்கிறான்னு பாருங்க. கான் யூனிஸில் நடைபெற்ற ஒரு தாக்குதல்ல ஒரு இராணுவத்தை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 4 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். இந்த கொல்லப்பட்ட ஒருத்தனையும் காயமடைஞ்ச 4 பேரையும் எடுக்கிறதுக்காக இராணுவ தணிக்கை செய்தியே வெளியிடக்கூடாது என்கிற அறிவிப்பு 3 முறை ஹெலிகாப்டர் இறங்கி இருக்குது. இந்த 4 பேரை 4 காயமடைஞ்சவனை எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு பாடியை தூக்கிட்டு போகிறதுக்கு எவனாவது 3 முறை ஹெலிகாப்டர் இறக்குவானா? உலகத்தில் இது நம்புற மாதிரி இருக்குதா? 3 முறை ஹெலிகாப்டர் இறக்கி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸை இறக்கி தரைப்படையை அந்த இடத்துக்கு அனுப்பி 5 மணி நேரம் போராடி எத்தனை பேரை மீட்டாங்களாம்? 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்களா, ஒரே ஒரு ஆள் செத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நீங்க அல் ஜசீரா இன்றைக்கு அற்புதமாக இந்த செய்தியை கோட் பண்ணி காட்டுறாங்க. இங்க நீங்க பாருங்க, இன்றைக்கு நடைபெற்ற சம்பவங்கள்ல கான் யூனிஸ்ல இங்க அட்டாக் நடக்கிற அதே நேரம் இன்றைக்கு நார்த் காசா பகுதிகளிலும் அட்டாக்கிங் நடக்குது. அல் ஜசீராவினுடைய செய்தி ஸ்கிரீன்ஷாட் தான் நம்ம உங்களுக்கு காட்டுறோம். கான் யூனிஸ்ல இந்த இடத்துல தான் இன்றைக்கு அட்டாக் நடைபெற்றது, இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள். இந்த தாக்குதல்கள் நடைபெறுகிற அதே நேரம் இங்க நீங்க பார்க்கலாம், கான் யூனிஸ்லயே 2 இடத்துல ஒரே நேரத்தில் 2 இடத்துல படுபயங்கரமான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்ட நேரத்தில் தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 4 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆள் செத்து போயிருக்கிறாரு, அவரை நாங்க மீட்டெடுத்திருக்கிறோம், அவரை பாடி எடுத்திருக்கிறோம், 4 பேரை காப்பாற்றி இருக்கிறோம், காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்கிறாங்க. இது பச்சை பொய்யான செய்தி என்பதை இன்றைக்கு அல் ஜசீரா அழகா வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய செய்தி நிறுவனங்கள் எல்லாம் எங்களுக்கு செய்தி வெளியிட முடியலை, ஆனால் சம்பவம் படுபயங்கரமாக நடந்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் என்றாலே பொய்யர்கள் என்கிறதுல யாருக்கும் எந்த மாற்றமும் இருக்க முடியாது. ஆனால் இவ்வளவு உக்கிரமான சம்பவம் நடைபெற்றும் ஒரே ஒரு ஆள், இந்த ஒரு ஆள் 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் 5 பேர். இந்த 5 பேரை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு எவனாவது 3 முறை ஹெலிகாப்டரை இறக்கி இந்த காரியத்தை பார்ப்பானா எந்த புத்திசாலியும் செய்ய மாட்டான். எனவே அதுவும் 5 மணி நேரம் முடிச்சிருக்குது. 5 அதில் என்ன இன்னொரு உச்சகட்டமான ஒரு ஜோக் என்னன்னு கேட்டால், இது அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்க. அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கவர்மெண்ட் நியூஸ் என்ன போடுறாங்கன்னு கேட்டா, ஐடிஎஃப்பும் அதான் போட்டுருக்கான். ஐடிஎஃபினுடைய டெலிகிராம் சேனலையும் என்ன போட்டுருக்கான்னு கேட்டா, ஒரு பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு துப்பாக்கிதாரி, அதாவது அவர் வந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்த ராணுவம் எல்லாம் இல்லையா, ஒரு துப்பாக்கிதாரி, அவர் வந்து ஒரு ஷூட் பண்ணாரு, ஒரு துப்பாக்கிதாரி ஷூட் பண்ணாரு, அதுல ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கிறான், 4 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறான். எவனாவது ட்ரைனிங் இல்லாத ஒருத்தன் இந்த வேலையை செய்வானாங்கிற கேள்வி எழுதா இல்லையா? இந்த ஒரு ஆள் செஞ்ச வேலையால் 5 மணி நேரம் இஸ்ரேல் வந்து படாத பாடுபட்டிருக்குது. அப்படின்னா இஸ்ரேல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் ஒன்றுக்கு உதவா டம்மி பீஸுக, பாலஸ்தீனத்தினுடைய ஒத்தனோட கூட எங்களுக்கு மோத முடியலை என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. எனவே அங்கே ஒருத்தரோட சண்டை நடக்கலை, பெரிய ஒரு சண்டை இன்றைக்கு நடந்திருக்குது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு புள்ளி விவரங்களோடு வெளியிடுவாங்க. இந்த கதை இன்னும் அந்த நியூஸ் இன்னும் வரல, வருகிற போது நாளைக்கு பெரும்பாலும் வந்துடும். வந்துட்டுன்னு சொன்னா நம்ம சொல்லலாம் அதை. ஆனால் இன்றைக்கு அல் ஜசீராவும் இஸ்ரேலுடைய நிறுவனங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அடிப்படையில் பார்த்தா
படு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றிருக்குது. ஒருத்தன் கொல்லப்பட்டு 4 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்களாம். அது ஒரே ஒரு பாலஸ்தீன துப்பாக்கிதாரி தான் சண்டை பிடிச்சாராம் என்று சொன்னால் இது எவன்டா நம்புவான்? இஸ்ரேல்காரனே நம்ப மாட்டானடா. அதனால் ரொம்ப வாங்கி கட்டுக்கிறாங்கிறது நமக்கு தெரிகிற அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக், ஃப்ரெண்ட்லி அட்டாக் என்று சொல்லுவாங்க. அதாவது நட்பு ரீதியிலான துப்பாக்கி சூடு அப்படின்னு அர்த்தம். இதில் இதுவரைக்கும் இந்த 2 மாதத்துக்குள்ளாக 72 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனடா ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் சுட்டுக்கொள்வது. அது அவங்கள இராணுவத்துக்குள்ளேயே நீ எனக்கு கூட்டாளி தானே, நான் அவனை சுட்டுக்குருவேன் பார்த்துக்க, அதே மாதிரி அவன் நீ என் கூட்டாளி தானே ஒன்று நான் ஷூட் பண்ணுவேன் பார்த்துக்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமெடியாக சொன்னதுக்கு காமெடி இல்லை, பைத்தியம் முத்தி போய் எங்கே பார்த்தாலும் இது அவனா இருப்பானா, இது பாலஸ்தீன இராணுவமா, இது அவங்களா, இது இவங்களா, இதில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்கன்னு நினச்சிக்கிட்டு தண்டாக்களையே கொள்வது. இப்படி கொன்ற 72 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக என்ன பார்க்கணும்னு கேட்டால் கவச வாகனங்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. என்னன்னா பாலஸ்தீன ஃபோர்ஸஸ் நினைச்சுக்கிட்டு அவண்டாக்களுக்கு அவங்களுடைய மெர்காவா டேங்க் ஷூட் பண்ணுமா. முதல்ல பாலஸ்டைன் ஃபோர்ஸஸ் உன்னுடைய ட்ரெஸ் கோடோடு தான் வருவானா? அப்படி வர்றதில்லை, எப்பயாவது வர்றது வேற விஷயம். அப்போ அவனுடைய ட்ரெஸ் கோடோட வர்றவங்களே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா கிறுக்கு பிடிச்சி அலைகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் என்னன்னு கேட்டால் 2 இஸ்ரேலிய வெஹிக்கிள்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதியதில் ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படின்னு வருது. அதனால் அவ்வளோ டிராஃபிக் ஜாமாவாக இருக்குது காசாவுக்குள்ளே ஒன்றோடு ஒன்று மோதுகிற அளவுக்கு. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் உள்ளவியல் ரீதியாக பைத்தியம் பிடித்து முத்தி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை இப்படித்தான் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அந்த மக்களுக்கு செய்கிற அநியாயத்திற்கு அவர்கள் இப்படி அலைக்கழிக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசாவினுடைய சமாதான நடவடிக்கைகள் தொடர்பான மிக முக்கியமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய ஒரு அறிவிப்பு இன்றைக்கு அதிரடியாக வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பு ஒரு மனதுக்கு இதமான ஒரு அறிவிப்பு தான். காரணம் என்னன்னா இந்த சிச்சுவேஷனில் சவுதி அரேபியா தலையிட்டே ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. அதுக்கான ஒரு அடிப்படையாக நம்ம எதை புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் வரைக்கும் நடந்து முடிந்து விட்டது. எனவே அடுத்ததாக என்ன காசாவுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பெரிய அண்ணன் தலையிட்டால் மட்டும்தான் முடியுங்கிற ஒரு நிலையும் இருக்குது. எனவே காசா விவகாரத்தில் சவுதி அரேபியா வாய் மூடி கொண்டிருந்தால் அது வரலாற்று சாபமாக மாறிவிடும். சவுதி அரேபியாவினுடைய ஆட்சியாளர்கள் பெரும் குற்றவாளிகளாக அவர்கள் மற்றவர்களுடைய துஆவுக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிற பதுவாவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையும் உருவாக்கும். ஏன்னா அத்தனை பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாமாங்கிற கேள்வி இருக்குது. எனவே இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது. மனதுக்கு ஒரு இதமான அறிவிப்பாக அது இருக்கிறது. அதில் அந்த அறிவிப்பில் கடைசி வரியை முதல்ல சொல்லிட்டு மற்றதெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். அதில் கடைசி வரி எப்படி இருக்குன்னு கேட்டால் 1967 ஆண்டுகளுக்கு முந்தைய பாலஸ்தீன நிலத்தை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக்கப்படாத வரை இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளோ இஸ்ரேலை அங்கீகரிப்பதோ சவுதி அரேபிய மட்டத்தில் நடைபெறாது. இதைத்தான் முழு உலகமும் மனிதாபிமானம் மிக்க அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயம் எப்பயுமே திக்கு திக்குன்னு கிடக்குது. என்னன்னா திடீர்னு இவங்க ட்ரம்ப் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னாண்டு இஸ்ரேலை தனிநாடுன்னு அங்கீகரிச்சிருவாங்களோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஆனால் அது நடக்கவே நடக்காது. 1967களுக்கு பல முறை சவுதி சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்ப திரும்ப சொன்னா தான் அது மனதுக்கு இதமாக இருக்கிறது. 1967களுக்கு முந்தைய பாலஸ்தீன நிலப்பரப்பை கொண்ட ஒரு தனி நாடு உருவாக்கப்படாத வரைக்கும் நாங்கள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், அந்த பகுதிகளில் நிலவக்கூடிய பயங்கரமான நிலை முடிவுக்கு கொண்டு வரப்படுவது தான் முதன்மை நோக்கம். அது எல்லோருக்கும் தெரிகிற முதன்மை நோக்கம் தான். முதல்ல யுத்தத்தை நிறுத்து, மக்களை கொல்றதை நிறுத்து, அதை சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பாலஸ்டைன் கவர்மெண்ட், பாலஸ்தீன அரசாங்கம் என்றொன்றை உருவாக்குவதற்கு காசாவில் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தி அதை நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற்றுவதற்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதை யுத்த நிறுத்தம் தற்காலிகமாக இல்லாமல் அது நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன இஸ்ரேலிய மோதலுக்கு
இறுதி தீர்வை எட்டுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமைத்துவத்தை நாங்கள் நம்புகிறோம்ங்கிறாங்க. அவங்க நம்புறாங்க, நம்ம நம்புறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. அவங்க நம்புறதா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம டொனால்ட் ட்ரம்போட இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அது நடக்குமா நடக்கலையாங்கிறது. அதற்கு பிறகு அந்த அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்டைன் கவர்மெண்ட்டை நிறுவுவது குறித்த மாநாட்டை தொடங்குவதற்கு பொருத்தமான தேதியை பிரான்ஸ் அரசாங்கத்தோடு பேசிக்கொண்டு தீர்மானிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கு அந்த செய்திக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. என்னன்னா, சவுதி அரேபியாவே இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. இந்த மாநாடு ஏற்கனவே அவங்க ஜூன் மாதம் 18ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெற இருந்தது. பிரான்சும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து இந்த மாநாட்டை நியூயார்க்ல நடத்த இருந்தாங்க. அமெரிக்கா பங்கெடுக்காது என்று சொல்லியிருந்த நிலையில தான் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்தது. அதனால அது பின்னாடி போயிடுச்சு. ஆனால் சவுதி அரேபியாவுடைய இன்றைய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், உடனடியாக அந்த மாநாட்டை கூட்டி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கான அந்த முன்னேற்பாடுகளை செய்வதற்கு பிரான்ஸ் அரசோடு பேசுகிறோம் என்கிறார்கள். இதுவும் மனதுக்கு இதமான மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. இந்த முயற்சியை சவுதி அரேபியா செய்ய வேண்டும், செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனை அத்தனை மக்களும் செய்வார்கள் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இப்படி சொல்லிவிட்டு தான் அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்பொழுது கொண்டு வரப்பட இருக்கிற சீஸ்ஃபயர் சமாதான உடன்படிக்கையை நிரந்தரமாக்குவது எப்படி என்பது தொடர்பாக டெக்னிக்கலியும் நாங்கள் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே சவுதி அரேபியா களத்திற்கு வந்திருக்கிறது என்பது இந்த அறிவிப்பில் இருந்து நமக்கு தெரியுது. பிரான்சுடனான அவங்க மீட்டிங்கை திருப்பி நடத்த போறாங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலை தனிநாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறதா இல்லையாங்கிறதுல அவங்களுடைய ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில் வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை. சரி, இந்த சமாதான உடன்படிக்கை என்ன என்று பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திங்கட்கிழமைக்கு முன்னால் அல்லது திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஒரு சீஸ்ஃபயர் என்கிற ஒரு செய்தி அறிவிப்பதற்கான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான 14 வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம். நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்பொழுது 5 வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நீங்கள் பார்க்கலாம், டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம். இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்வருகிற சண்டே இன்ஷா அல்லாஹ் நம்ம இது அவர்களுடைய கைகளை நம்ம ஒப்படைச்சிருவோம். இந்த வீடுகள் எல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு, இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ்னு. முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன், பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் 25 லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 5 வீடுகளை கட்டி இருக்கிறோம். இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது கட்டமாக ஒரு 3 வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில். அதை வைத்து கொண்டு தான் அடுத்த 3 வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா, இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். யாரும் அதை திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது, நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது, நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது. எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால் எழுதி அதை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் தான் ஒரு விதவை என்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு தான் இருக்கிறது, இதையும் இதில் இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன். அல்லாஹ் அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும். இப்படி சொல்ல போனால் இதற்கு உதவியவங்க என்று சொல்லி பல பேரை சொல்ல நிறைய காரியங்கள், இதுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவியை கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி 3 வீடுகள்ங்கிறத போய் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அங்கே 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியில்.
இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து 3 வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 பர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம. எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள், தான தர்மங்கள், சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும். ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும். வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, அஞ்சக்கூடாது. நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தருகிற பணம் பொது பணம், எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு, இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொருவரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது. எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக. இந்த சமாதான உடன்படிக்கை என்ன என்று பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் திங்கட்கிழமைக்கு முன்னால் அல்லது திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஒரு சீஸ்ஃபயர் என்கிற ஒரு செய்தி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஏற்றுக்கொண்ட ஒரு அறிவிப்பாக வரப்போகிறதா, இல்லை தன்னிச்சையான ஒரு அறிவிப்பாக பாகிஸ்தான் இஸ்ரேல் வார் மாதிரி வரப்போகுதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேட்டால், பெரும்பாலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் ஒப்புக்கொண்ட ஒரு தீர்வாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னா, அவங்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச 2 மாத ஒரு இடைவெளி தேவை என்கிறதுல அவங்களும் தெளிவாக இருக்கிறது, புரிகிறது. ஆனால் இது எப்படி, அதற்குரிய நிபந்தனைகள் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா இதில் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை கத்தரும் ஈஜிப்டும் நேரடியாக ஈடுபடுகிற அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய ஈரானுடைய இன்வால்மெண்ட்டும் இருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களும் சொல்கிறார்கள். அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் சொல்வது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவினுடைய ஊடகங்களும் இந்த செய்திகளை இன்னைக்கு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். எனவே எல்லோரும் இணைந்து ஒரு தீர்வாக இது வரப்போகிறதா என்கிற கேள்வியை நம்ம எழுப்பினோம்னா மேபி வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வு காணணும்ங்கிற ஒரு நிலை எல்லோரும் இல்லைன்னா அடுத்தடுத்து சண்டையாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக வேண்டி அதில் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் ஹக்கபி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் ஒரு பதட்டமான ஒரு நிலையை உருவாக்குது. ஏன்னா ஹக்கபியினுடைய அறிவிப்பில் நம்ம பார்த்தோம்னா, நாங்கள் ஒரு சமாதானத்தை அடைவதற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், அதில் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவது எங்களுடைய முன்னுரிமை அப்படிங்கிறாரு. 2 மாதம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா 60 நாள் யுத்த நிறுத்தம்ங்கிறாங்க. 60 நாள் யுத்த நிறுத்தத்தில் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்று வந்தால் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறும். ஏன்னா 60 நாளுக்கு பிறகு யுத்தம் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு சோர்ஸும் இருக்காது. எனவே இதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொள்ளக்கூடாது என்பது யாருக்கும் புரியுது. அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே பேரம் பேசுறதுக்கே ஒன்று இருக்காதே இந்த 2 மந்த்துக்குள்ள என்கிற கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு இனி எதிர்காலம் கிடையாது என்பதில் அமெரிக்க ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார் என்கிறார் ஹக்கபி, இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதர். இந்த வார்த்தை தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உண்டாக்குது. 2 மாதம் போர் நிறுத்தம், இதுக்குள்ள எல்லா பணைய கைதிகளையும் விடுதலை பண்ணிட்டாங்கனாலே கேஸ் ஓவரா போயிருமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கு பதில் சொல்லாத அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்கா தொடர்பான நிலைப்பாட்டை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் ட்ரம்ப்கிட்ட கேட்குறாங்க, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது இதுவரைக்கும் அவங்க எந்த பதிலையும் சொல்லலாம், ஆனால் அவங்க மற்ற இயக்கங்களோட பேசி கொண்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்போட இணைந்து 14 அமைப்புகள் காசாவுக்குள்ளே இருக்கிறாங்க. 14 போராட்ட அமைப்பும் ஒன்றிணைந்து தான் இந்த தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன வேறுபாட்டில் இருந்தாலும் ஒரு பொது பிரச்சனை என்று வந்தால் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு முன்னுதாரணம். இப்படியான நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே ஒரு தெளிவான முடிவு வந்துவிடும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய நிலைப்பாட்டை என்னென்னு சொல்லிடுவாங்க. காசா மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அதே நேரத்தில் பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுடைய மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரணும், அதே நேரத்தில் எங்கள் மக்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது, மருந்து இல்லை, தண்ணி இல்லை, உணவு இல்லைங்கிற நிலை இருக்குது, அதையும் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியிருக்குது.
மத்தியஸ்தர்கள் எங்களுக்கு சில அவர்களுடைய கருத்துக்களை தந்திருக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்லுது, அமெரிக்கா என்ன சொல்லுதுங்கிறத தந்திருக்கிறாங்க. அவங்க மத்தியஸ்தர்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. எங்களோடு இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகளோடும் படைகளுடைய தளபதிகளோடும் நாங்கள் ஆலோசனை செய்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தலைவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த சமாதான முன்னெடுப்புகளை முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாலும் காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்களுடைய தளபதிகளோட ஏதோ ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தொடர்புலாம் இருக்கிறாங்கிறது மிக தெளிவாக தெரியுது. அதனால் இஸ்ரேலை விஞ்சிய ஒரு தொழில்நுட்பம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதும் அல்ஹம்துலில்லாஹ் இதில் தெரிய வருகிற அதே நேரம் படை தளபதிகளோடும் களத்தளபதிகளோடும் இயக்கங்களுடைய தலைவர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆலோசனைகள் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் மத்தியஸ்தர்களிடத்தில் எங்களுடைய முடிவை நாங்கள் சமர்ப்பிப்போம், அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கும் அறிவிப்போம் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருக்கிறது. எனவே இந்த செயல்பாடுகள் மிக நல்ல முறையில் நடைபெறணும், காசாவில் அமைதியும் திரும்பணும், நிரந்தர யுத்த நிறுத்தமாக அது மாறவும் வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படியான ஒரு நிலை வருகிற போது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை ஏற்படும். எனவே சவுதி அரேபியா இதற்குள் உள்ளே வந்தது. ஆல்ரெடி ஈரான் இருக்கிறாங்க, ஆனால் சவுதியோடு இணைஞ்சு இப்போ செயல்படுவதற்கான ஒரு நிலைப்பாட்டை முன்மொழிந்து உள்ளே வந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரிய. இதைத்தான் உலக முஸ்லீம்கள் மட்டுமல்ல, மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. மத்திய கிழக்கில் அமைதி திரும்ப வேண்டும், உலகம் முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும், தீவிரவாதம் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அடாவடிகள் மொத்தமாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு, ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்காக தொடர்ந்தும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே, உறவுகளே என்கிற கோரிக்கையோடு ஜனநாயக ரீதியாக எப்பொழுதும் நீதிக்காக குரல் எழுப்புவோமாக, பாலஸ்தீன மண்ணுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.